வணக்கம். பயங்கரமான டிமாண்டுக்கு நடுவில் பாகுபலி பார்ட் 2 படத்தோட டிக்கெட்டை எங்களுடைய அன்பு நண்பர் ஒருத்தர் எங்களுக்காக வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ தேவி பாரடைஸில் வழக்கம் போல ஃபர்ஸ்ட் ஷோ நடு சென்டர் சீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஏர்லி மார்னிங் ஷோஸ் சில இடத்துல கேன்சல் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தாரிப்பாளர் தரவும் சில பிரச்சனைகள் இருந்தனால ஏர்லி மார்னிங் ஷோஸ் ஸ்பெஷல் ஷோஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்களாம். பட் நூன் ஷோலேருந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, சமரசம் பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ நல்ல செய்தியோட படத்தை பார்க்க போகிறோம். பயங்கரமான ஹைப்பு பார்ட் 1க்கு இருந்ததை விட பார்ட் 1 ஹைப் இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இப்போ இந்த பார்ட் வந்து சரியான ஹைப்பு. நேதி புக் மை ஷோன்ற ஒரு சைட்டில் வந்து டங்கல் படத்தோட புக்கிங்கை விட இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே நாளே நாங்கள் 10 லட்சம் டிக்கெட் தீர்ந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருந்தாங்க. அதே மாதிரி 500 கோடி ரூபாய் வந்து பிஸ்னஸ் ஆயிருக்கு இந்த படத்துக்கு. ப்ரீ ரிலீஸ் புக்கிங் இதுவே பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஹைப்பு நடுவில் இந்த படத்தை பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் படம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்பாய்லரோட ரிவ்யூ சொல்லாதீங்கன்ட்டு. நாங்கள் எப்பயுமே ஸ்பாய்லர்லாம் சொன்னதை விட ஸோ இந்த ரிவ்யூவில் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஸ்பாய்லரும் இருக்காது. ஸோ படம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன், கேளுங்க. ஓகே, பாய். கட்டப்பா ஏன் பாகுபலியை கொலை பண்ணாரு, ஏன் அனுஷ்காவை ராணா சிறப்பிடிச்சு வச்சிருக்காரு, ஏன் அந்த சின்ன குழந்தைக்காக ரம்யா கிருஷ்ணன் உயிரை விட்டாங்கன்ற மாதிரி நிறைய கேள்விகளுக்கு கன்வின்சிங்காகவே பதில் சொல்லியிருக்கிற படம் தான் பாகுபலி 2 த கன்க்ளூஷன். அதுக்கு முன்னாடி எதுக்காக டிஷர்ட்டை மாற்றி நீங்கள் வந்து ஜிப்பா போட்டுருக்கீங்க அதை சொல்லிடுங்க. அது வந்து பாகுபலி 2ல ஸோ அப்போ டிஷர்ட்டு ஜிப்பா 2 சட்டை. அப்புறம் வந்து இது அது வந்து சரித்திர படம். ஸோ ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் ஜிப்பா. சூப்பர் சூப்பர். எது சொன்னாலும் நம்புறாரு. இவர் தான் உண்மையான பாகுபலி ரசிகர். முதல் பார்ட்டோட அதே தரம் இந்த பார்ட்லையும் அப்படியே இருக்கு. கேமரா, எடிட்டிங், பின்னணி இசை, எல்லா நடிகர்களோட நடிப்புன்னு எல்லாமே நம்மளோட எதிர்பார்ப்பை கொஞ்சம் அதிகபட்சமாகவே பூர்த்தி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். கிராஃபிக்ஸ் காட்சியில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம ஊருக்கு இந்த நம்ம பட்ஜெட்டுக்கு இந்த கிராஃபிக்ஸே பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்புவாங்க. பாகுபலி 2 படத்தில் கிளைமேக்ஸ் வரைக்கும் கிராஃபிக்ஸ் வந்து பெருசாக குறை சொல்ல முடியாத அளவு தான் இருக்கு. பட் அதுக்கு மேலே என்ன அப்படின்றத குறைகளை பற்றி பேசும்போது சொல்கிறேன். அடிப்படையில் ஒரு மாஸ் ஹீரோவுக்கான மசாலா படம் தான் பாகுபலி. அதை எல்லாராலையும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு குடும்ப சண்டையை கான்ஃப்ளிக்டாக வச்சு திரைக்கதை அமைச்சிருக்காரு இயக்குனர் ராஜமௌலி. அந்த கதையை ரொம்ப அழகாக அழுத்தமாக நடிச்சு கொடுக்க நடிகர்கள், கதை சொல்லப்பட்ட விதம், காட்சிகளுடைய பிரம்மாண்டம், டீட்டெயிலிங், அண்டர் கரண்ட்ல ரொம்ப நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்கிற எமோஷன்ஸ், ரொம்ப இயல்பான எளிமையான வசனங்கள், இதெல்லாம் படத்தை நிஜமாவே ஆன்னு நம்மளை பார்க்க வைக்குது. ரிவ்யூ இல்லை, படத்தை பார்க்க வைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த நல்ல ஹியூமர், பிரம்மாண்டமான ஒரு போர் காட்சி படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாண்டி கட்டப்பா பாகுபலியை கொலை பண்ற அந்த பாயிண்ட் வரைக்கும் கட்டப்பான்னு சொன்னாலே வந்து டோன்ட் ரிவீல் த ஸ்டோரி, ஸ்பாய்லர்லாம் இல்லை. கட்டப்பா ஏன் பாகுபலியை கொலை பண்ணாருன்றது தான் ஸ்பாய்லர். நோட் பண்ணுங்க, கீழே கமெண்ட் போடுறவங்க நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் படம் நம்மளை எங்கேயுமே யோசிக்க வைக்காம விறுவிறுப்பாகவே போகுது. நீரின் அருகில் இருக்கும் வரைக்கும் என்னை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமா. பாகுபலி 2 த கன்க்ளூஷன் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு நல்ல பொழுதுபோக்கு படம் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் படத்தில் குறையா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது நம்மளுக்கு இருக்கிற அந்த பிரமிப்பு படம் முடியும் போது இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் படம் முடியறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே படத்தோட முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆன்சர் சொல்லிடுறாங்க. அதனால கிளைமேக்ஸ் சண்டை காட்சி பெரிய சுவாரஸ்யத்தை தரல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இதே மாதிரி ஒரு லென்த்தியான போர்க்காட்சி ஒன்று இருக்கு. அதில் இருக்கிற இன்டெலிஜென்ட்டான கிரியேட்டிவான ஐடியாஸ் தான் அதை சுவாரஸ்யமாகிச்சு. அந்த மாதிரி கிரியேட்டிவான ஸ்மார்ட்டான ஐடியாஸ் எதுவும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சண்டை காட்சியில இல்லை. முக்கியமாக இந்த கிளைமேக்ஸ் சண்டை காட்சியில கிராஃபிக்ஸ் பல இடங்களில் பல்ல காட்டுறதுனால நம்பகத்தன்மையும் கொஞ்சம் குறைஞ்சிடுது. மொத்தத்துல பாகுபலி 2 த கன்க்ளூஷன் ஒரு படம் மட்டும் இல்ல, அவதார் மாதிரி தியேட்டர்ல மட்டுமே பார்த்து ரசிக்கப்பட வேண்டிய ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு எஸ்.எஸ். ராஜமௌலி. இந்த மாதிரி ஒரு நியர் ஃபிளாலஸ் எக்ஸிகியூஷன் இந்திய சினிமால சாத்தியப்படுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை அவர் சாதிச்சு காமிச்சிருக்காரு. மைனரா சில குறைகள் இருந்தாலும் அதெல்லாம் மன்னிச்சு கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ண கூடாத படம் பாகுபலி 2. ஒரு நல்ல ஆடியோ ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம் இருக்கிற தியேட்டர்ல படத்தை போய் பாருங்க. பாகுபலி 2 படம் பார்த்து வெளில வரும்போது நம்ம மனசுல இருக்கிற முக்கியமான கேரக்டர் சத்யராஜோட அந்த கட்டப்பா கேரக்டர் தான். மனுஷன் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. கண்டிப்பா அவருக்கு இந்த படத்துக்காக ஏதாவது ஒரு அவார்டு கண்டிப்பா கிடைக்கணும். ஆனா என்ன, படம் முழுக்க அப்படி உயிரை கொடுத்து நச்ச வர கிளைமேக்ஸ்ல ஒரு ஷாட்ல கூட காமிக்கலையே அப்படின்னு ஒரு சின்ன குறை இருந்தது. அதுக்கு பதிலாக
படம் முழுக்க வரவே வராது தமன்னாவை கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஷார்ட்ல காமிச்சு காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இந்த பார்ட்ல அவங்களுக்கு பெரிய ரோல் கிடையாது, அனுஷ்கா தான் இந்த படத்துல பெரிய ரோல். அவங்க நல்லா செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி படத்துல இருந்த இன்னொரு சின்ன நெருடல் என்னன்னா லிப்சிங்க் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் பார்ட்டாவது தமிழ் தெலுங்கு பைலிங்குவல்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டைலாக்ஸ் எல்லாம் தமிழ்லயே இருந்து நிறைய கேரக்டர்ஸ் தமிழ்லயே பேசியிருந்தாங்க. ஆனால் இந்த பார்ட்ல நிறைய க்ளோஸ்அப் காட்சிகள்லயே வந்து டைலாக்ஸ் எல்லாம் தெலுங்குல தான் பேசியிருக்காங்க, தமிழ்ல டப் பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் மாத்தினால கொஞ்சம் நெருடலா இருந்தது. மற்றபடி பெருசா பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நீங்க கண்டிப்பா செல்ஃபி ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கீழே பாகுபலி 1 செல்ஃபி ரிவ்யூல முடிக்கும் போது ஆனா அப்படி முடிச்சிங்கல்ல? நானா? ஆமா. பின்ன வேற யாரு சொல்லுங்க. அது ஏன்? அது இன்னும் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? கமான் டெல்லுங்க. அது வந்து சொல்லுங்க. நீங்களா ஒரு தமிழனா? ஒரு நல்ல தமிழனுக்கு அழகு என்ன தெரியுமா? கொடுத்த வாக மறந்து போறது. ஒரு நல்ல தமிழனா நீங்க வந்து ஒரு ஆன்டி இந்தியன், நீங்க ஒரு ஆன்டி தமிழன். இப்பெல்லாம் பண்ணா நான் எப்படி ரிவ்யூ பண்றது? நான் இந்த நாட்டை விட்டு போய் தான் அது. ஓகே சூனா பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. போ